சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி இரவு 10:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்தில்லம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த ஆடிப்பெருக்கு என்பது நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாட்டிலே ஒன்றாக நம்முடைய இரண்டரை கலந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாரும் என்ன பண்ணுவான்னா இன்னைக்கு காலையிலேயே போய் இந்த நதி நீர்நிலைகள்ல இந்த பெண்கள்லாம் சுமங்கலி பெண்கள்லாம் அந்த நதிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அந்த நதிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. புதிதாக திருவாங்கல்ய சரட்டினை மாற்றிக்கொள்வார்கள். நிறைய பேர் முளைப்பாரிலாம் எடுத்து வந்து வச்சு அந்த நதியிலே விட்டு நம்ம வணங்குவா, நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா. அது போன்ற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த கலவை சாதம் சொல்றா இல்லையா, எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம் மாதிரிலாம் எல்லாத்தையும் கலந்துட்டு அங்க போய் நதிக்கரையில வச்சு அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக உணவருந்தக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:32 முதல் 9:06 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:15 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:23 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி சாட்சி என்பது அத்தனை உயர்ந்ததா, அது என்ன அவ்வளோ ரொம்ப பெருசா, அதுதான் பெரியதா? அவர் ஏன் அப்படி கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதர்களின் சாட்சியை விட அது அத்தனை பெரியதா என்ன அப்படிங்கிறதா அவருடைய கேள்வி. அக்னி சாட்சியாகத்தான் திருமணத்தை நடத்த வேண்டுமா? ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு 1000 பேர் வர 1000 மனிதர்கள் இருக்கிறார்கள். 1000 பேர் முன்னிலையிலே ஒரு திருமணத்தை நடத்துகிறோம். அப்படி இருக்கையில் 1000 பேர் முன்னிலையில் ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது அதை விட இந்த அக்னி சாட்சிங்கிறது தான், அக்னியை முன்னிலையிலே வைத்துத்தான் நாம் திருமணத்தை நடத்த வேண்டுமா? இது அவசியம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி சர்வ நிச்சயமாக அக்னி சாட்சியாகத்தான் திருமணத்தை நடத்த வேண்டும். நிச்சயமாக 1000 பேர் அல்ல, 1,00,000 பேர் வந்தா கூட இவர்கள் அனைவரின் சாட்சியை விட இந்த அக்னி சாட்சி என்பதுதான் உயர்ந்தது, இதுதான் பெரியது, அதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதாவது நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவா தெரியுமோ, நெஞ்ச தொட்டு சொல்லு, நிஜமா சொல்லு பார்ப்போம், சத்தியமா சொல்லு பார்ப்போம்னு கேட்பா தெரியுமா? அப்ப கூட அந்த நெஞ்சு அப்படின்னு வரும்பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அக்னியை குறிக்கிறது. சார் நெஞ்சுக்குள்ள எப்படி அக்னி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடம்பிலே ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா? நம்ம உடம்புல தானே ஒரு சூடு, அதாவது நம்ம 98.4 அப்படிங்கிறது நார்மல் டிகிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறத வச்சிருப்பா ஃபாரன் ஹீட்ல அப்படின்னு. அது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஜுரங்கிற மாதிரி சொல்லுவா. நம்முடைய உடம்பிலேயே ஒரு உஷ்ணம் என்பது இருக்கிறது அல்லவா?
அந்த உஷ்ணத்தை யார் கொடுத்திருப்பது? இயற்கையாகவே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அக்னி, வயிற்றிலேயே அக்னி உண்டுன்னு சொல்லுவா, ஜட்டராக்னி என்றதற்கு பெயர். நம்ம அதை தணிவிக்கின்ற விதமாக தான் நம்ம சாப்பிடுறோம். என் வயிறு எரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா, ஏதோ கோபம் வரும் பொழுது. அப்போ அந்த உடம்பிற்குள்ளாக ஒரு அக்னி என்பது இருக்கிறது. அந்த உஷ்ணம், சப்போஸ் அந்த உஷ்ணங்க நம்ம உடம்புல இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பு ஜில்லிட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இறந்து விட்டோம் என்றுதானே அர்த்தம். அந்த சூடு என்பது, அந்த அக்னி என்பது நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் இறந்து விட்டோம் என்று பொருளாகி விடுகிறது அல்லவா? ஆக அந்த அக்னியைத்தான் வெளியிலே கொண்டு வருகிறோம், வெளியிலே பார்க்கிறோம். நம்ம அந்த அக்னியை வெளியில பார்த்து இதை சாட்சியாக வைத்து அதனை கொண்டு ஒரு உறுதிமொழியை சொல்கிறோம். பொதுவா இப்படி கூட சொல்லுவா தெரியுமா, கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணுன்பா, கற்பூரத்தை சத்தியம் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவா. கற்பூரத்தை அனைத்து சத்தியம் செய்வது என்பது கிடையாது. கற்பூரத்தை ஏத்தி வச்சு, எதுக்காக கற்பூரத்தை ஏத்தி வைக்கிறான்னு சொன்னா, அங்கே அந்த அக்னி என்பது வந்து விடுகிறது. அந்த நெருப்பினை சாட்சியாக வைத்து இதனை முன்னாடி வச்சு அதை முன்னிறுத்தி நீ சத்தியம் பண்ணி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பா தெரியுமா. அதனை கொண்டு நாம் சத்தியம் செய்தோமையானால் அதனை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அத்தனை உயர்ந்த ஒரு விஷயமாகத்தான் இந்த அக்னி என்பது பார்க்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துல வச்சிருப்பா. ஜனனம் முதல் மரணம் வரை எல்லா சடங்குகளிலுமே இந்த அக்னி என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கும். வீட்டுல குழந்தை பிறந்து ஒரு நாமகரணம் பண்ணும் பொழுது கூட சரி, அங்க அந்த ஹோமம் அப்படிங்கிறத வச்சிருப்பா. அதே மாதிரிதான் வீட்டுல ஒரு சார்த்தம் பண்ணும் பொழுது அதுல ஹோமம்ங்கிறத வச்சிருப்பா. கர்மா பண்ணும் பொழுது கூட ஹோமங்கிறது இருக்கும். நம்முடைய ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டாலும் ஹோமம் இருக்கும், கிரகப்பிரவேசம்னு எடுத்துட்டாலும் ஹோமம் இருக்கும். ஆயுஷமாகட்டும், 60ஆம் கல்யாணம் ஆகட்டும், 70ஆம் கல்யாணம் ஆகட்டும், எல்லா இடத்திலையுமே இந்த அக்னிதான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. இப்போ இந்த திருமணம்னு எடுத்துக்கும் பொழுது, இந்த திருமண பந்தம் என்பது என்ன? இந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைந்து ஒரு பந்தத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். இந்த ஆண்மகனானவன் அந்த பெண்ணை பார்த்து அந்த உறுதிமொழியை சொல்கிறான். காலம் முழுக்க நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைப்பிடிக்கிறேன். அதாவது பாணி கிரகணம் அப்படின்னு பிடிக்கும் பொழுது, பாணின்னு சொன்னா கரங்கள்னு அர்த்தம். அந்த கரங்களை பிடிக்கிறான், அதுதான் பாணி கிரகணம் என்பது. 2 கரங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணையும் பொழுது அந்த அக்னியை சாட்சியாக கொண்டு அவன் மந்திரத்தை சொல்கிறான். இந்த அக்னியை சாட்சியாக வைத்து நான் உன் கரங்களை பற்றுகிறேன், காலம் முழுக்க நான் சொன்ன காப்பாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றா இல்லையா. அதுதான் அங்கே உறுதிமொழியாக பார்க்கப்படுகிறது. என்னதான் 1000 மனிதர்கள் விட்னஸ் சொன்னா கூட இதுதான் அவனுடைய மனசாட்சிக்குள்ளாக அது நன்றாக இறங்கி உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுன்னு சொல்றா இல்லையா. அந்த அக்னி தான் அந்த மனசாட்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த மனசாட்சி என்பதை நாம் எதன் மூலமாக காணுகிறோம் என்று சொன்னால் அந்த அக்னியின் மூலமாக காணுகிறோம். அந்த அக்னியை சாட்சியாக கொண்டு அந்த பெண்ணினுடைய கரங்களை பற்றி அவன் வலம் வருகிறான். அந்த பெண்ணும் அவனுக்கு அந்த உறுதிமொழியை அளிக்கிறாள். காலம் முழுக்க நான் உன்னுடனேயே உனக்கு பக்கபலமாக துணை இருப்பேன் என்று சொல்லி அவள் அந்த உறுதிமொழியை தருகிறாள். 2 பேரும் பரஸ்பரம் அந்த உறுதிமொழிக்குள்ளாக வந்து ஒரு அக்ரிமெண்ட், 2 பேரும் இந்த அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு யாரு சாட்சின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்னிதான் பிரதானமான சாட்சியாக இருக்கிறது. ஆக அக்னி சாட்சி என்பதுதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த சாட்சி. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.